வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பொரிவரங்காய் உருண்டை தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தான ரெசிபி. இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு செய்கிற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே மூங் தாலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெல்லம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை வெள்ளைப்பாக காய்ச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காய்ச்சணும்னா தண்ணியில் ஊற்றி பார்த்தா நல்லா ஒரு பால் மாதிரி வரணும். நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி காய்ச்சின பிறகு வறுத்து வச்சது எல்லாமே நல்லா பொடி ஆக்குனதுக்கு பிறகு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் சேர்த்து அது கூட உப்பு, ஏலக்காய் தூள், தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் சுக்கு பொடி, அப்புறம் இந்த பாகு காய்ச்சினது எல்லாமே சேர்த்துட்டு கிளறணும். நல்லா கிளந்ததுக்கு பிறகு அதை நல்லா ஒரு உருண்டையை பிடிச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதில் பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங் கொடுத்துட்டா நம்மளோட பொரி வெரங்காய் உருண்டை ரெடி. இது ரொம்ப பழைய காலத்தான ரெசிபி.